அதாவது அவரே சிருஷ்டி பண்ணுறார், கடைசியில் அவரேவும் பூர்த்தி பண்ணுறார். படைப்பவனும் அவனே, அழிப்பவனும். அழிப்பவன்னாக்க இந்த இடத்துல தப்பான அர்த்தம் எடுத்துக்கப்படாது. அதாவது காலங்கள் முடியும் போது அவரே எடுத்துன்றார். அதாவது நம்ம எப்படி உணரணும், இந்த உடம்பு நம்மளது இல்லை, இது ஒரு ரெண்டல் ஹவுஸ், அவ்வளோதான். ரெண்டல் ஹவுஸை நம்ம விற்க முடியாது. ஆமாம். இந்த சரீரம்ங்கிறது வாட் இஸ் மீன் பை சரீரம் அப்படின்னா சீரியதே இது சரீரா, மண்ணோட மண்ணாக போகிறது. மண்ணோ இல்லை நெருப்போ உண்ணக்கூடிய. அதாவது கிருபானந்த வாரியார்ட்ட போய் கேட்டாராம், எப்போ சுவாமி பிறப்பு வராது அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக அவர் சொன்னார், எப்போ கோபப்படுறதையும் ஆசைப்படுறதையும் நம்ம விடுறோமோ அப்போ பிறப்பு வராது. ஓ, இது ரெண்டுத்தையும் நீ விட்டு, ரெண்டுத்தையும் விட்டுடணும். கோபப்படுறதையும் ஆசைப்பட, அதாவது ஒரு டார்கெட்டை அடையணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுறேன்னு சொல்கிறான் பார்த்தேலா, அது கூடாது. அது அப்போ ராங் அப்ரோச்சாக போக ஆரம்பிச்சிடும். ஆமாம் இல்லையா? அதனால தான் அவர் சொல்கிறார் ஆசைப்படுறதை விடணும். அதாவது ஒரு ப்ராவர்பு சொல்லுவார் சான்ஸ்கிரிட்டில், ஆசாயாக ஏ தாசாக தாசஸ்ய சர்வலோகஸ்ய. அதனால்தான் மனுஷனாகப்பட்டவனுக்கு உயிர் பிரியும் பொழுது சிவனை தவிர பாக்கி யாரையும் நினைக்காதேங்கிறான். உயிர் போகும் நேரத்தில். ஆனால் நினைக்க விடாது. சேர்த்து வச்ச சொத்து யார் என்ன பண்ண போகிறான், சம்பாதிச்ச பைசாவை யார் என்ன பண்ண போகிறான், அப்படி இருக்கக்கூடாதுங்கிற. அதான் நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளை. அதாவது நம்ம பழைய நாள் நம்ம பெரியவங்கள்லாம் தேர் ஆல் வெரி இன்டலெக்சுவல்ஸ். அதாவது நைட்டு அவங்களாம் சாப்பிட்டு கையெழுமின பிற்பாடு மறுநாள் ப்ரோக்ராம் பற்றியே சொல்ல மாட்டான். பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாள். குட் நைட்டு சொன்னவன் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? கரெக்டு. அதாவது மனுஷனுடைய மரணம்ங்கிறது எந்த படியில் வேணாலும் நடக்கலாம்.